ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் இந்திய விடுதலைக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைத்துள்ளதாக கூறியுள்ள தமிழிசை, ராகுல் காந்தி குடும்பத்தினர்தான் இந்தியாவை பலவீனமாக வைத்திருந்தார்கள் எனவும் சாடியுள்ளார். ஜிஎஸ்டி மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். இன்னைக்கு காரெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய இருக்கிறது. 3 சக்கர வாகனம் 60,000 ரூபாய் குறைய இருக்கிறது. 2 வீலர் 20,000 40,000 வரை குறைய இருக்கிறது. என் ஷாம்பு 150 120 ரூபா. எல்லாத்துலேயுமே விலை குறைந்து சேமிப்பு அதிகமாகும். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி 2 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும். இது மக்களின் சேமிப்பாக உலா வரும். இது மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சி. இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறது.